திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆனி திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி மாட வீதிகளில் உலா வந்த சிவகாமி உடனாகிய நடராஜர் பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழாவை ஒட்டி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக அகம விதிப்படி அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 5ஆம் பிரகாரத்தில் சிவகாமி சமேத நடராஜருக்கு வண்ணமலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் சிவகாமி சமேத நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து ஆடியவாறு வெளியே வந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அறிவிப்பளித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த கோட்டூரில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரநாயகி அம்மன் கோவிலில் ஆனி மாத பால்குடம் மற்றும் பூசொரிதல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூந்தட்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த தொட்டியத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி காவிரி ஆற்றில் புனித நீராடி பின் ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் அழகு குத்தியும் காவிரி பால்குடம் தீர்த்தக்குடம் அக்னி சட்டி எடுத்தும் அம்மன் வேடம் அணிந்தும் குழந்தைகளை கரும்பு தொட்டியில் சுமந்தவாறும் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தனர். அதனைத் தொடர்ந்து மதுரகாளி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மதுரகாளி அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.